நீங்கள் ஒரு முட்டாளாக இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இப்போது கூறப்படுகின்ற 3 அடையாளங்களில் நீங்கள் எதிலாவது உள்ளீர்களா என்பதை கவனமாக சிந்தித்து பாருங்கள். சமூகத்தில் முட்டாள் என்று கூறப்படுபவர்கள் படிப்பில் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, அல்லது திறமைகள் குறைந்தவர்கள் அல்ல. மனோதத்துவத்தின் பார்வையில் முட்டாள்தனம் என்பது ஒரு மனிதரின் சிந்தனை முறையையும் நடத்தை முறையையும் சார்ந்ததாகும். அடையாளம் 1, எல்லாவற்றையும் தெரியும் என்று நம்புவது. தனக்கு அனைத்தும் தெரியும் என்று எண்ணும் ஒருவர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார். மனோதத்துவத்தில் இதை அதிக நம்பிக்கை மனப்பான்மை என்று அழைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அறிவாளிகள் தமக்கு தெரியாதவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அடையாளம் 2, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாமை. சிறிய விஷயங்களுக்கு கூட அதிக கோபம் அல்லது அதீத எதிர்வினை அளிப்பது ஒரு பலவீனமான மனநிலையின் அடையாளமாகும். மனோதத்துவம் கூறுவது என்னவெனில், அறிவாளிகள் உடனடி எதிர்வினை அளிக்க மாட்டார்கள். அவர்கள் சிந்தித்து பதிலளிப்பார்கள். அடையாளம் 3, எல்லாவற்றிற்கும் பிறரை குற்றம் சாட்டுவது. தனது தோல்விகளுக்காக எப்போதும் பிறரை காரணமாக கூறுபவர் தன் பொறுப்பை ஏற்க தயங்குகிறார். இது முன்னேற்றத்தை தடுக்கின்ற முக்கியமான ஒரு மனப்பான்மையாகும். இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த 3 அடையாளங்களில் எத்தனை உங்கள் வாழ்க்கையில் உள்ளது? ஒரு அடையாளம் இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஏனெனில் முட்டாளாக இருப்பது பிரச்சனை அல்ல, மாற்றம் சாற்றம் செய்யாமல் இருப்பதே உண்மையான பிரச்சனை.